ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஒரு அல்வா வேணுமாங்க, இந்த அல்வாவை ட்ரை பண்ணுங்கள். என்ன அல்வா தெரியுமாங்க? வாழைத்தண்டு அல்வா. செம்ம ஈஸியாக இருக்கும். வாங்க, ஒரு ஜாரில் வாழைத்தண்டு சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டு அதோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கணும். ஒரு கப்பு ஜூஸ் நான் இப்போதைக்கு எடுத்துருக்கேன். எனக்கு போதுமான அளவு அது ஒரு கப்பு ஜூஸ். நெக்ஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆன உடனே நான் முந்திரியும் பாதாம் 2 எடுத்திருக்கேன். அது ரெண்டுமே நான் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கோல்டன் கலர் வர மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் அதை நான் வேறு கப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேனில் அப்படியே நான் வாழைத்தண்டு ஜூஸை சேர்க்குறேன். ஃபுல் ஜூஸை அதில் சேர்த்துட்டு அது நல்லா சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜில் நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் நான் இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரை போட்டு மெல்ட் ஆனோட இந்த மாதிரி ஒரு கொதி வர டைமில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். டக்குன்னு அது கட்டி ஆகிடும். ஆனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த பாருங்கள், சட்டுன்னு கட்டி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் அந்த நெய் அதே மாதிரி நல்லா மெல்ட் ஆகட்டும். அது கூட நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனால் இந்த கொதிக்கிற கன்சிஸ்டன்சி பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அல்வா ரெடியாக தான் இருக்குன்னு. இது பாருங்களேன், அப்படியே திரட்டும் போது அப்படியே வருது பார்த்தீங்களா? இதுதான் அல்வா கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கு முந்திரியும் பாதாமும் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதம் வந்தோடனே அல்வா ரெடி. இங்கே பார்த்தீங்களா, இது அல்வா கரெக்டான பதம். நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா சூடெல்லாம் ஆறணும். நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆறிடுச்சுன்னா ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றுறேன். அது பார்த்தீங்களா, அந்த ஷேப் அப்படியே கிடைச்சிருப்பாங்க. அவ்வளோ சாஃப்டானா கொஞ்சம் சூடு இருக்குது. ஸோ அதனால் நான் வெளியே எடுக்கல. தேங்க்யூ, பாய்.